வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவில் இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆப்ரேட்டர்ஸ், ஜாவாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ், அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன, அதை எப்படி நம்ம ஜாவாவில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டரையும், உங்களுக்கு கம்பேரிஷன் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்குது அதில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமையும் நான் உங்களுக்கு அசைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது, அதை தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஈக்குவல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர், அதாவது அந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஈக்குவல்ட் அப்படிங்கிற சிம்பிள். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னாக்க பப்ளிக் கிளாஸ் மெயின், இது வந்து மெயின் ஃபங்க்ஷன், இது கிளாஸு, இது கிளாஸோட நேம், இது உங்களுக்கு தெரியும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ், இதுல இருந்து தான் நம்மளுக்கு மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்டீஜருங்கிறது டேட்டா டைப்பு, எக்ஸுங்கிறது வேரியபிளோட நேமு, ஈக்குவல்ட் அப்படிங்கிறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வேல்யூ வந்து 10ன்னு நான் அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க system.out.println of x அப்படின்னாக்க எக்ஸோட வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போ எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து மெயின் ஃபங்க்ஷன், அதாவது கிளாஸு, இது கிளாஸோட நேமு, இங்கே வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல. இப்போ இன்டீஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னு நான் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை ஈக்குவல்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் அசைன் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நான் எக்ஸு பிளஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஒரு ஆப்ரேட்டர் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 10 பிளஸ் அதோட 5 வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். சரியா? அதாவது நான் பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறதுனால எனக்கு ஆட் ஆகணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 10 ப்ளஸ் 5. அப்போ எனக்கு இதோட வேல்யூ எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா system.out.printlnங்கிறது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எழுதக்கூடிய மெத்தடு. இதில் நான் எக்ஸோட வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு நான் கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ 10, அதோட எனக்கு 5 வந்து ஆட் ஆகணும். அப்போ மொத்தம் எனக்கு எக்ஸோட வேல்யூ 15 அப்படின்னு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு நம்ம எப்படி ஈக்குவல்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேல்யூவையும் இன்னொரு வேல்யூ என்ன எப்படி அப்படின்னாக்கா கம்பேர் பண்ணுறது. அதாவது 2 வேரியபிள் எடுத்து அந்த வேரியபிளோட வேல்யூவை அல்லது 2 வேரியபிளை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னாக்கா ஸ்ட்ரிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 மெத்தட் யூஸ் பண்ணிட்டு கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு, ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில். சரி, அதாவது ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது ஜாவால நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணி கம்பேர், கன்கார்டினேஷன்ஸ் அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நம்ம வந்து கம்பேரிஷன் அப்படிங்கிறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ஈக்குவல் டு அடுத்து கம்பேர் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ 2 வேல்யூவை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு. சரியா? இதை பூலியன் வேல்யூவில் நம்ம வந்து அவுட்புட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதோட வேல்யூவை இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத சொல்கிறது தான் பூலியன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது 2 வேல்யூவை எடுத்து அதை தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்டையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதுதான் வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா,
பப்ளிக் கிளாஸு மெயின். இந்த மெயின்ங்கிறது கிளாஸ் நேமு கிளாஸு. இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதா மெயின் ஃபங்க்ஷன். இதிலிருந்து தான் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நான் இன்டீஜருங்கிறது டேட்டா டைப்பு, எக்ஸுங்கிறது வேரியபிளோட நேமு ஈக்குவல் டு 5. எக்ஸ் வேரியபிளுக்கு நான் 5ன்னு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்டீஜருங்கிற டேட்டா டைப்பு, ஒய்ங்கிற வேரியபிள், அதுக்கு வேல்யூ வந்து 3, அதாவது ஒய்யோட வேல்யூ வந்து 3ன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸு ஒய் ரெண்டு வேரியபிளில் எந்த வேல்யூ வந்து பெருசு அப்படின்னு நான் ரெண்டு வேல்யூவையும் எடுத்து நான் கம்பேர் பண்ண போகிறேன். சரியா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு ஒய். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5ம் 3ம் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு கிடைக்கும், இல்லை ஈக்குவல்ட்டாக இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வந்து என்னவா இருக்குன்னா பூலியன் வேல்யூஸில் தான் எனக்கு அவுட்புட்டை நான் கெட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறது. இதை உங்களுக்கு நான் என்ன பண்ணால் உங்களுக்கு நோட்பேடில் டைப் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் நோட்பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட்பேடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க டைப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு எடிட்டரில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டைப் பண்ணி அதை வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணணும். அதுதான் ஜாவா ப்ரோக்ராமில் எடுக்கக்கூடியது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு எடிட்டர், அதனால் நான் நோட்பேட் எடுத்திருக்கேன். ஸோ பப்ளிக் கிளாஸோட நேம் வந்து அசைன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அசைன் அப்படின்னு வச்சுக்கிறேன். சிம்பிளாக பார்க்குறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் இப்போ வேரியபிள் டெக்ளரேஷன் பண்ணணும். ஸோ இன்டீஜர் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 10 அப்படின்னு வேல்யூவை அசைன் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஒரு ஆப்ரேட்டர் கொடுக்குறேன், எக்ஸு ப்ளஸ்ஸு 5 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 10. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ 10ங்கிறத 10ஓட ப்ளஸ் எனக்கு என்ன பண்ணணும்னா 5 வந்து ஆட் பண்ணி கொடுக்கணும். ஓகேயா? இப்போ நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதுக்குள்ளே நம்ம எக்ஸோட வேல்யூவை நம்ம எனக்கு என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ஃபைல் நேம் வந்து சேவ் கொடுக்குறேன். நம்ம எப்போதுமே ஜாவாவை வந்து ஃபைல் நேம் டாட் ஜாவா தான் சேவ் பண்ணுவோம், அதாவது கிளாஸ் நேம் டாட் ஜாவா. ஸோ கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா நான் அசைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ASSIGN அசைன் டாட் ஜாவா, ஜாவா ஃபைலுங்கிறதுனால நான் டாட் ஜாவான்னு எக்ஸ்டென்ஷன் நேமோட நான் சேவ் பண்ணியிருக்கேன். நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டரில் எப்படி போடணுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஃபோல்டர்லையும் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் கொடுத்துட்டேன். ஓகேயா? இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். CD டெஸ்க்டாப். நான் டெஸ்க்டாப்க்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா டெஸ்க்டாப்பில் தான் நம்மளோட ஃபைல் இருக்குது. ஸோ அதனால் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணி தான் நம்ம எப்போதுமே ரன் பண்ணுவோம். அதனால் நான் கம்பைல் பண்ணி தான் ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுனால நம்ம கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து ஜாவாசி ஸ்பேஸ் அசைன், அதாவது ஃபைலோட நேமு அசைன் டாட் ஜாவா. ஸோ எனக்கு இப்போ எரர் எதுவும் இல்லை, அதனால நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கான கமாண்டு ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம், அதாவது கிளாஸோட நேம். ஓகேயா? அசைன். ஸோ எனக்கு அவுட்புட் வந்துருச்சா?
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோட வேல்யூ 10ன்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூவை அசைன் பண்ணி எக்ஸோட நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவோட எனக்கு 5 வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 10 + 5 வந்து 15 அப்படின்னு எனக்கு எக்ஸோட வேல்யூவை எனக்கு கெட் பண்ணி அவுட்புட்டாக கொண்டு வந்துருச்சு. சரியா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டரை வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஸோ திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்ப மறுபடியும் நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கம்பேரிஷன் ஆப்ரேட்டருக்கு இதில் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பப்ளிக் கிளாஸ் கம்பேர்னு வச்சுக்கிறேன். என்னோட கிளாஸ் நேமு கம்பேர். கம்பேர் public static void main string arguments string arguments. இப்போ இன்டீஜர் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒய்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ நான் எப்போது போல் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம்னா சிஸ்டம் டாட் தானே எழுதுவோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு எழுதியிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸு ஈக்குவல் டு அதாவது எக்ஸு ஒய்யும் ஈக்குவல்ட்டா அப்படின்னு எனக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரும், அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ்னு வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு கம்பேர், அதுதான் நம்மளோட ஃபைல் நேம். ஸோ கம்பேர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். கம்பேர் டாட் ஜாவா ஃபைல் நேம் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணதுக்கு அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு சிஎம். இப்போ என்னோட ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிறதுனால நான் டெஸ்க்டாப்க்கு மூவ் ஆகிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் மூவ் ஆகிறதுக்கான கமாண்ட் வந்து சிடி டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்க்கு மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கம்பைல் பண்ணலாம். ஜாவா சி ஸ்பேஸ் கம்பேர் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஸோ எரர் எதுவும் இல்லை. ரன் பண்ணுறோம். ஜாவா ஸ்பேஸ் கம்பேர், அதாவது ஃபைல் நேம் மட்டும், எக்ஸ்டென்ஷன் நேம் கிடையாமல். ஸோ ஃபால்ஸ். நம்மளுக்கு ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 3, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேயா? ஸோ இதே வந்து ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் எக்ஸோட வேல்யூவையும் 5ன்னு கொடுத்து ஒய்யோட வேல்யூவையும் நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ அப்படிங்கிறதுனால எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா எனக்கு ட்ரூன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதை தான் வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்க்கு மறுபடியும் மூவ் ஆகிக்கிறேன். டெஸ்க்டாப் இப்போ கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஜாவா சி ஸ்பேஸு ஃபைல் நேம் கம்பேர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்து கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ எரர் எதுவும் இல்லை, அதனால இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஜாவா ஸ்பேஸ் கம்பேர்
ஸோ ட்ரூன்னு வந்துருச்சா. ஸோ அது மாதிரி தான் பூலியன் வேல்யூஸில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலுங்கிறதுனால ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு ஈக்குவலுங்கிறதுனால ட்ரூன்னு கிடச்சிச்சு. இன்கேஸ் ஈக்குவல் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்னு கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் ரெண்டையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.